ஹாய் ஹலோ. நம்ம இன்னைக்கு 10th வந்து 5th யூனிட்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் நேத்தியே பார்த்தாச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா போய் பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்? கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமாக என்ன தீர்மானிக்கவும். இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது x1 y1 x2 y2 x3 y3. இது உங்களுக்கு தெரியும் எப்படி குறிக்கிறோம். ஏன்னா போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு தெரியும். முக்கோணத்தில் ஏபிசியின் பரப்பளவு. ஓகே, இது ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 சதுர அலகுகள். ஓகேவா? 1/2. இல்லை x1 வேல்யூ என்ன? -1/2. y1 வேல்யூ 3. x2 வேல்யூ என்ன? -5. y2 வேல்யூ 6. போட்டாச்சா? x3 வேல்யூ என்ன? 8 -8. ஓகே, y3 வேல்யூ 8. போட்டாச்சா? x1 y1 அதே தான். ஓகே, 1/2. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1/2 × 6 கேன்சல் பண்ணிச்சுன்னா 3. ஓகே, -3 -5 × 8 -40 -8 × 3 -24. ஓகே, மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணால் -15 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -8 × 6 -48. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு இந்த பாருங்க -1/2 × 8 கேன்சல் பண்ணால் 4 ஆயிரும். -4. ஓகே, இப்போ 1/2 இந்த பாருங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 64 -64 -3 -67 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -67. ஓகே, 1/2 இந்த பாருங்க இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ இது ஃபுல்லும் 0 ஆகிடும். ஓகே, 1/2 × 0 0. அப்போ 0 வந்துருச்சு. அப்போ என்ன? தரப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். 0 வந்துச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். 0 வரலன்னா ஒரே நேர்கோட்டில் அமையாது. ஓகேவா? புரியுதா? இது செகண்ட் சம். ஓகேவா? இது என்ன? a, b + c b, c + a c, a + b. இது ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஒரு கோட்டில் அமையும் புள்ளிகள். ஓகேவா? வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபார்முலா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 சதுர அலகுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது வந்தால் தான் சம் போட முடியும். 1/2. ஓகே, a x1 வேல்யூ என்ன? a. ஓகே, y1 வேல்யூ b + c, x2 வேல்யூ b. போட்டாச்சா? y2 வேல்யூ c + a, x3 வேல்யூ c, y3 வேல்யூ a + b. 3p x1 y1 வேல்யூ போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1/2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். a மேலேருந்து கீழே தானே மல்டிப்ளை பண்ணணும். a × c + a போட்டாச்சா? b × a + b. ஓகேவா? c × b + c. ஓகே, இங்கே மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கீழேருந்து மேலே b + c × b போட்டாச்சா? c + a × c போட்டிருக்கோமா? ப்ளஸ் a + b × a போட்டிருக்கோமா? போட்டாச்சு. அடுத்தது 1/2. இப்போ a உள்ள மல்டிப்ளை பண்ணணும். a × c ac ப்ளஸ் இந்த a இங்கே வந்துச்சு. இந்த பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது a². ஓகே, b a போட்டிருக்கோமா? இந்த b இந்த பேசுனா b². அப்புறம் cb போட்டிருக்கோமா? இந்த c அங்கே போயிடுச்சுன்னா c². இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி b × b b², c × b cb ப்ளஸ் c × c c² ப்ளஸ் ac போட்டாச்சா? ப்ளஸ் இந்த a × a a², b × a ab. ஓகே, அடுத்தது பார்த்துக்கோங்க 1/2. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ ஏசி இங்கே இருக்குது, ஏசி இங்கே இருக்குது. ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல். ஓகேவா? அடுத்தது a², இந்த ப்ளஸ் a² மைனஸ் a² கேன்சல். ஏபியும் ப்ளஸ் ஏபியும் மைனஸ் ஏபியும் கேன்சல். b² மைனஸ் b² கேன்சல். சிபியும் மைனஸ் சிபியும் கேன்சல். c² மைனஸ் c² கேன்சல். இப்போ எல்லாமே கேன்சல். ஓகேவா? இப்போ 0. 1/2 × 0 ஆன்சர் 0. 0 வந்துச்சுன்னா என்ன? தரப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஓகே.